பின்வரும் கோவைகளின் பொது மடங்குகளுள் சிறியதை காண்க. அப்ப பொது மடங்குகளுள் சிறியதை நாங்கள் காண வேண்டும். பாருங்கள் 3x 2xy 4y வர்க்கம். அவை பாருங்கள் இப்போது 3x 2xy 4y வர்க்கம். இந்த 3 கோவைகளினதும் பொது மடங்குகளுள் சிறியதை காணப்போகிறோம். ஆகவே இவற்றின் என்ன காரணிகளின் பெருக்கமாக முதல்ல எழுதுவோம். 3x என்றால் 3 தராட்சரம் x, 2xy எனும் போது 2 தர x தர y என நாங்கள் எழுதி கொள்ளுவோம். சரியா? அடுத்து 4y வர்க்கம் என்றால் உடனே 4 போடுறே. 4 வந்தது 4 என்ன முதன்மை எண்ண இல்லை. இப்போ 2 3 மண்டம் முதன்மை எண்கள் தான். அவை அவற்றின் முதன்மை காரணிட பெருக்கம் எழுதும் போது அவைதான் வரும். 4 எனும் போது அங்கே 2 தர 2 என்று எழுத வேண்டும். 2 தர 2 தர y தர y. அடுத்து நாங்கள் என்ன இவற்றினை பொதுவாக என்ன இங்கே பாருங்க, இங்கே 2 இங்கே 2 இருக்கு, இங்கே x இங்கே x இங்கே y y. அவை நாங்கள் என்ன நாங்கள் இதிலே ஒவ்வொரு பொதுவானவற்றினை பாருங்கள். 2க்கும் 3க்கும் பொதுவாக என்ன வருது? ஒன்றும் வரவில்லை. ஆனால் இந்த 2க்கும் பொதுவாக இந்த 2 வருகுது. பாருங்கள் 3 இருக்கா? இல்லை. x இருக்கு பாருங்கள், இங்கே x இருக்கு, இந்த 2ல 3ல இல்லை, இந்த 2லயும் y இருக்கு. அது பாருங்கள் பொதுவானவற்றினை நாங்கள் சோடி காட்டிட்டோம். பாருங்கள் இனி இப்போ இவைய 2 தரம் பெருக்கலாம் என்ன அது எங்களுக்கு தெரியும். அப்போ பாருங்கள் இவற்றின் பொமசியை நாங்கள் மிக இலகுவாக எழுதலாம். பாருங்கள் பொமசி பாருங்கள் 2x தரவை முதல்ல அந்த சோடி காட்டினவற்றின நாங்கள் பாருங்கள் சேர்த்தாச்சு. அவைய முதல்ல எழுதியாச்சு. பின்னர் மேலதிகமாக இங்கே பாருங்கள் 3 2y இந்த ஒழுங்கில் எழுதினீங்களா உங்களுக்கு பெருக்குவது சுலபம். பாருங்கள் இந்த இதில் 2 எழுதினோம், x எழுதினோம், y எழுதினோம், அவற்றின் எழுதியாச்சு, சோடி காட்டினாச்சு. இனி எஞ்சினா கலர் 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே y இருக்குது. ஆக பாருங்கள் பெருக்குவோம். 2 3 6 6 2 12 2 3 6 6 2 12 x y தர y y வர்க்கம். பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் எழுதி கொண்டோம் பொமசிய. அல்லது நீங்கள் பாருங்கள் பிரித்தல் முறை மூலமும் எழுதி கொள்ளுதல் முடியும். இந்த பிரித்தல் முறை மூலம் எழுதிக்க பாருங்கள் 3x 2xy அடுத்து 4y வர்க்கம். இவற்றினை பிரித்தல் முறை மூலம் எழுத போறோம்னா முதல் நாங்கள் பாருங்கள் 2 சிறிய முதன்மை காரணிகளிலிருந்து பெருகி கொண்டு போவோம். 2 3 5 7. அப்போ பாருங்கள் 2ஆல் வகுத்தோம்னா 3x xy 2y வர்க்கம். பாருங்கள் அடுத்து பாருங்க 2ஆல் வகுப்போம் மீண்டும் 3x xy அங்கே y வர்க்கம். இப்போது 3 தான் இருக்கு, 3ஆல் வகுக்கலாம் x xy y வர்க்கம். இப்போது நாங்கள் நிறுத்தலாம். எண்பெருமானம் எல்லாத்தையும் வகுத்துட்டோம். ஆகவே நாங்கள் இப்போ அட்சரங்கள்ல அந்த பெரிய வலுக்களை எழுத முடியும். பாருங்கள் பொமசி 2 தர 2 தர 3 அட்சரங்களாக இங்கே இருப்பது எக்ஸும் வையும். எக்ஸில் பெரிய வலு எக்ஸின் 1 தான், ஆனால் வையில் பெரிய வலு வையின் 2. ஆகவே வையின் 2. பாருங்கள் பெரிய வலுக்களை பெருக்கி விட்டோம்னா மிக இலகுவாக வரும். பாருங்கள் 2 4 4 3 12 xy வர்க்கம். பாருங்கள் நாங்கள் வகுத்தல் முறை மூலமும் இதனை செய்யலாம். நாங்கள் இது முதன்மை காரணிகளோட பெருக்கமாக எழுதி அங்கே சோடி கட்டியும் எங்களால் எழுதி கொள்ள முடியும். மிக இலகுவாக நாங்கள் இதனை செய்து கொள்ள முடியும். பாருங்கள் இங்கேயும் 2 புள்ளிகள், இந்த வினாவுக்கும் 2 புள்ளிகள். அப்ப பாருங்கள் இது 6வது வினா. 6வது வினாவை நாங்கள் பார்த்தோம். அடுத்து 7வது வினாவை பார்ப்போம்.